அந்த உக்ரைன் அதிபரை வெள்ளை மாளிகை அது வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க ஃபாதர். பட் அமெரிக்காவை எதிர்த்து கொண்டு இவங்க எல்லாம் போய் நிற்பாங்களா? somebody has to put sense into his brain. யாராவது அவர் மூளையில் கொஞ்சம் ஒரு புத்தியை கொடுக்கணும்ல. பெரும் சக்திகளினுடைய மோதலுக்கு இடையில் இவர் சிக்கிக்கொண்டார். அவர் சிக்கிக்கொண்டவர் கொஞ்சம் புத்தி வேணும்ல. Q&Q Pharmacy. Quality healthcare at affordable price. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். உலக அரசியலில் மிக முக்கியமாக 2 நாளுக்கு முன்னால் நடந்த அந்த உக்ரைன் அதிபர் அமெரிக்க அதிபருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு, உலக அரசியலை தொடர்ந்து அவதானித்து வருபவர். இந்த சந்திப்பை எப்படி ஃபாதர் முதல்ல பார்க்குறீங்க? அந்த சந்திப்பு நிகழ்வு ஒளிபரப்பப்படாமல் இருந்திருக்கலாம், அது என்னுடைய முதல் கருத்து. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப், ஜேடி வான்ஸ் தலைமையிலான அமெரிக்க அரசு எடுத்த நிலைப்பாடு என்பது சரியான நிலைப்பாடு என்பது எனது கருத்து. காரணம், இந்த உக்ரைன் போர் என்பது முடிவுக்கு வருவதைப் போல் தெரியவில்லை. அது ரத்தம் சொட்டுகிற ஒரு போராக அல்ல, ரத்தம் தொடர்ந்து வழிந்தோடி முற்றிலும் ரத்தம் முடிந்துவிட்ட ஒரு நாடாக அது ஆகக்கூடிய நிலையில் வந்து நிற்கிறது. மொத்தம் அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை 4,30,00,000. அதில் 10 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே அளவுக்கானோர் ஏதோ ஒரு வகையில் உடல் ஊனமுற்றிருக்கிறார்கள். 2,20,00,000 பேர் உள்நாட்டு அகதிகளாகவும் வெளிநாடுகளுக்கும் இடம் பெயர்ந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு போர் அந்த நாட்டை எந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தும்? இதை நாம் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். ஆக போரை முடிவுக்கு கொண்டு வருவது, ஏனென்றால் தானாக முன் வந்து ரஷ்யா அந்த போரை நிறுத்தப் போவது இல்லை. தன் நாட்டை காப்பதற்கும் தன் மக்களை காப்பதற்குமான கடப்பாடு என்பது ஒரு நாட்டினுடைய அதிபருக்கு உண்டு, தலைவருக்கு உண்டு. அதுவும் ஜெலன்ஸ்கியினுடைய ஜனநாயக ரீதியான ஆட்சி காலம் முடிந்து 1 ஆண்டு ஆயிற்று. போர் நடக்கிற காரணத்தினால்தான் அவர் அதிபராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இன்று அங்கு வாக்கெடுப்பு நடைபெற்றால் என்ன முடிவு வரும் என்பதும் நமக்கு தெரியாது. எனவே அப்போ ரஷ்ய அதிபருக்கு அரசியல் தார்மீகம் இருக்கிறதா என்பதல்ல கேள்வி. நீங்கள் ஒரு சிறிய நாடாக இருக்கிறீர்கள், உங்கள் மக்களை காக்க வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது. அவ்வகையில் இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு அமெரிக்காவின் புதிய நிர்வாகம் அதில் தெளிவாக இருக்கிறது. அந்த தெளிவு என்பது என்னை பொறுத்தவரையில் ஏதோ அவர்கள் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார்கள் அல்லது முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்பது அல்ல. எங்கெங்கோ நடக்கிற போர்களுக்கெல்லாம் ஏன் அமெரிக்க மக்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற கேள்வியிலிருந்து தான் இவர்களினுடைய நிர்வாக முடிவுகள் புறப்படுகின்றன. இனி இந்த போரினுடைய பின்புலம் என்ன, இதையும் நம்ம பார்க்கணும், பேசணும். பின்புலம், ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கிறது. சமகால ஒரு நெருக்கடி நிலை உருவாக்கப்பட்டது இருக்கிறது. உக்ரைன் மீது ரஷ்யா வலிந்து சென்று போர் தொடுத்தது உண்மை என்றாலும் கூட, நீங்கள் வரலாற்று பின்புலத்திலிருந்து பார்க்கிற போது ரஷ்யாவினுடைய சங்கடங்கள், சவால்கள், யதார்த்த நெருக்கடிகள் என்ன என்பதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வருகிறது. நாட்சி மற்றும் பாசிச சக்திகளை முறியடிக்க வேண்டிய ஒரு தேவையில் ஐரோப்பாவினுடைய சில சக்திகளும், பிரித்தானியா, பிரான்ஸ் உள்ளிட்ட சில சக்திகளும், ரஷ்யாவும் ஒன்றாக இணைகின்றன. ஆனால் போரிற்கு பிறகு கம்யூனிசம் வர்சஸ் கேபிட்டலிசம், திறந்த தாராள பொருளாதார கொள்கைகள் வர்சஸ் கம்யூனிசம் என்கின்ற ஒரு இது வருகின்ற போது ரஷ்யாவை இந்த நாட்டினுடைய முதல் எதிரியாக கட்டமைக்கின்றார்கள். உலக போர் என்பது அடையாள ரீதியாக முடிவுக்கு வந்தாலும் கூட போர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த போர்களினுடைய தொடர்ச்சி என்பது கண்ணுக்கு தெரியாத
பல பெரும் சக்திகளை உருவாக்குகிறது. அதில் மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள் பொதுவில். இந்த இராணுவ உற்பத்தி இன்றைக்கு காஷ்மீரில் அமைதி வராமல் இருப்பதற்கு காரணம் 2 நாடுகளிலும் உள்ள இந்த இராணுவ சக்திகள். இதில் நிறைய கரப்ஷன், என கேள்வி கேட்க முடியாது, சீக்ரெட் மணி டீல் ஆகும், கவர்ட் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, திரைமறைவு செயற்பாடுகள் அப்படிங்கிற பேரில் பல 100 கோடிக்கணக்கான பணம் பொருளும். அது பாராளுமன்றம் கூட அதை கேள்வி கேட்க முடியாது. இதில் இணைந்திருப்பது உளவு அமைப்புகள் மிக மிக ஆழமாக அதில் இணைந்திருக்கும். ஸோ இது ஒரு கண்ணுக்கு தெரியாத, எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசுகளாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அதிகாரமாக இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரி ஒரு டீப் ஸ்டேட் நெக்ஸஸ் என்று சொல்லுவோம். இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அல்லது ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி இண்டஸ்ட்ரி சிஐஏ போன்ற அமைப்புகளில் இவர்களுக்கு இந்த போர் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகும் இந்த போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ரஷ்யா உடைந்து சிதறுகிறது. அப்போதாவது இந்த இது உடைக்கப்பட்டிருக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். ரஷ்யா உடைந்து சிதறுகிறது. அத்தோடு இந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் வித் டீப் ஸ்டேட்டுங்கிறது முடிஞ்சு போயிருக்கணும். முடியலை. ஏன்னா இதுக்குள்ள பல பில்லியன் டாலர் பணம் இருக்குது. ஆகையினால் ரஷ்யா என்பது எப்போதுமே நமக்கு ஒரு அச்சுறுத்தல் என்கின்ற ஒரு பிம்ப கட்டமைப்பு இந்த சக்திகளுக்கு தேவைப்படுகிறது. அது ஐரோப்பாவை சார்ந்தது, அமெரிக்காவை சார்ந்த இந்த சக்திகளுக்கு ஹோக்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார். அந்த ஹோக்ஸ்னா இந்த ஒரு பொய்யான ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கியே தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொன்னால் ஜனங்களும் அதை நம்பிடுவாங்க இல்லைங்க. அப்படி ரஷ்யாவை ஒரு நிரந்தர எதிரியாக கட்டமைக்கின்ற அந்த ப்ரோபகேண்டா முயற்சிகள் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் அவங்களுக்கு என்ன வசதியாக வருதுன்னா, இஸ்லாமிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்கிற அது ஒரு ஆயுதம் தாங்கிய செயற்பாடாக மாறுகிற போது, அது பயங்கரவாதமாகவும் மாறுகின்ற போது தங்களை நியாயப்படுத்தி கொள்ள அது இன்னும் உதவுகிறது. ரஷ்யாவுக்கு எதிரான இந்த ஒரு பொது கட்டமைப்பு அதை இன்னும் நியாயப்படுத்தி கொள்ள இஸ்லாமிய ஆயுதம் தாங்கிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் அல்லது டெரரிசம், இந்த ரெண்டும் சேர்ந்த இதுவும் உதவியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு இந்த நேட்டோ என்கின்ற அமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது ரஷ்யாவுக்கு சில வாக்குறுதிகள் தரப்படுகின்றன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேட்டோ என்கின்ற அமைப்பு இனிமேல் ஐரோப்பிய நிலப்பரப்பில் ஒரு போர் நிகழக்கூடாது என்கின்ற அடிப்படையில் நேட்டோ அமைப்பு உருவாக்கப்படுகின்றது. அந்த நேட்டோ அமைப்பு உருவாக்கப்படுகிற போது ரஷ்யாவுக்கு தரப்படுகின்ற வாக்குறுதி என்பது, ஒருபோதும் ரஷ்யாவினுடைய எல்லை நாடுகள் இந்த நேட்டோ அமைப்பில் சேர்க்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற வாக்குறுதி, சாலம் கேரண்டின்னு சொல்லுவாங்க. எப்படி காஷ்மீரத்து மக்களுக்கு ஒரு சாலம் கேரண்டி ஜவஹர்லால் நேரு அரசால் தரப்பட்டதோ, ஆர்டிகிள் 370 அது புனிதமாக இருக்கும், அது மீறப்படாது, காஷ்மீரத்திற்கான தனித்துவமான அரசியல் உரிமைகள் ஒருபோதும் பறிக்கப்படாது அப்படிங்கிற சாலம் கேரண்டி தரப்படுது. என்ன என்றால், நான் சொன்னதை போல அருகாமை நாடுகள், ரஷ்ய எல்லையை உட்பட்ட நாடுகள் நேட்டோவில் சேர்க்கப்பட மாட்டாது. அந்த வாக்குறுதியை மீறி ரஷ்யாவின் எல்லை நாடுகள் சேர்க்கப்பட தொடங்குகிறார்கள். உக்ரைனையும் சேர்த்து கொள்வதற்கான ஒரு விண்ணப்பத்தை ஜெலன்ஸ்கி கொடுக்கிறார். அதை பரிசீலித்து அனுமதிப்பதற்கான ஒரு திசையில் நகர்கின்ற போதுதான் ரஷ்யா கிரைமியா நோக்கி படையெடுக்கிறது. ஏன் கிரைமியாவை போய் படையெடுக்குதுன்னா, உலக இராணுவ அரசியல் என்பது டிட்டரன்ஸ் ஃபிலாசபின்னு சொல்லுவோம். டிட்டரன்ஸ் ஃபிலாசபி என்பது இந்த அணு ஆயுத போட்டியோ அல்லது பெரும் அழிவு ஆயுத போட்டியோ நடக்கிறது என்றால் அந்த அழிவு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அல்ல. என்னிடமும் இது இருக்கிறது என்றால் நீங்கள் என்னை தாக்குவதற்கு அஞ்சுவீர்கள். இதுதான் இந்த டிட்டர். அதனால் ரெண்டு பேரும் சமநிலையில் இருக்கிற போது நான் அணுகுண்டு வீசினால் அவர்களும் அணுகுண்டு வீசுவார்கள். எனவே அணுகுண்டு யுத்தம் நடக்காது. அணு ஆயுதங்களே இல்லாமல் இருப்பது நல்லது. அணு ஆயுதம் என்று வந்துவிட்ட பிறகு ஒருவரிடம் மட்டும் இல்லாமல் இவரிடமும் இருந்தால் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேரிட்டி என்று ஆங்கிலத்தில் இதை சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒரு வகையான மூலோபாய சமநிலைக்கு
வந்து விடுகிறார்கள். எனவே தட் கிரியேட்ஸ் அ டிட்டரன்ஸ். என்னை அழித்தால் நீயும் அழிய வேண்டியிருக்கும், 2 பேரும் நாம் அமைதியாக இருப்போம். அதில் ரஷ்யாவினுடைய டிட்டரன்ஸ் கெப்பாசிட்டியில் வந்து இந்த பிளாக் சி ஃப்ளீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கருப்பு கடல் அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்களினுடைய கப்பல் படை, தரை கடல் பரப்பின் கப்பற்படை மட்டுமல்ல, பெரும் வலிமை கொண்ட அணு ஆயுதம் தாங்கிய நியூக்ளியர் சப்மரீன் ஃபோர்ஸஸ், ஃப்ளீட் என்று சொல்வோம். எந்த நெடுந்தூரத்திற்கும் சென்று ஒரு எதிரியினுடைய இதய பகுதிக்குள் நுழைந்து, இதய கடல் பகுதிக்குள் நுழைந்து தாக்குதல்களை நடத்துகின்ற அளவுக்கான ஒரு சப்மரீன் ஃபோர்ஸஸ், நியூக்ளியர் பவர்டு இது சப்மரீன் ஃபோர்ஸஸ் இந்த கிரைமியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ உக்ரைனை பிடிக்கணும், தன்னோடு இணைக்கணும்னு ரஷ்யா போகலை. நீ நேட்டோவில் சேர்றப்போ, பிகாஸ் நேட்டோவினுடைய முதல் கொள்கையே, த ஃபண்டமெண்டல் பிரைமரி பேசிக் கொள்கையே, இஃப் ஒன் இஸ் அட்டாக்ட் எவ்ரிபடி இஸ் அட்டாக்ட். அந்த நேட்டோ உறுப்பு நாடுகளில் ஒருவர் தாக்கப்பட்டால் அது அனைத்து நாடுகளும் தாக்கப்பட்டதற்கு சமம். எனவே எல்லோரும் போருக்கு வந்தாக வேண்டும். ஸோ நாளை உக்ரைன் ரஷ்யாவோடு ஒரு போருக்கு வந்தால், அல்லது போர் ஏற்பட்டால், அல்லது ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால், இப்போ நேட்டோ உறுப்பாக மாறுவதற்கு முன்னரேயே அனைத்து நாடுகளும் ஆயுதங்களை கொடுப்பதற்கும் உக்ரைனை ஆதரிப்பதற்கும் தயாராக வந்து நிற்கிற போது, உறுப்பு நாடாக மாறிவிட்டது என்றால் கடமைப்பாடாகவே அவை வர வேண்டும், தங்கள் ஆளணிகளையும் இராணுவ அணிகள் அனைத்தையும் அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை வருகின்ற போது, தனது அடிப்படை இருப்பிற்கே அச்சுறுத்தலாக ரஷ்யா அதை பார்த்தது. அது இப்படி பார்த்ததில் நியாயம் இருக்கிறது, நான் அதில் மாற்று கருத்தே இல்லை. எனவே அது படையெடுக்கிறது. அதனுடைய விளைவுகள் அப்பாவி மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த வகையில் ஒரு முதிர்ச்சியற்ற, பக்குவமற்ற, பொறுப்பற்ற ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சவடால் தலைவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, எடுப்பார் கைப்பிள்ளையாகவும் சவடால் ஒரு தலைவராகவும் ஜெலன்ஸ்கியை நான் பார்க்கிறேனே தவிர பொறுப்பான ஒரு தலைவராக பார்க்கவில்லை. உள்ளபடியே இந்த 2 அதிகார போட்டியில் சிக்கிவிட்ட உக்ரைனிய மக்கள் என்று சொல்லலாம். அப்படி சிக்க வைத்து பெரும் அழிவையும் இடரையும் கொண்டு வந்த ஒரு முட்டாள் தலைவர் என்றுதான் இந்த ஜெலன்ஸ்கி மீது தீர்ப்பு எழுதப்படும். கண்டிப்பாக இன்னொரு பார்வையும் வைக்கப்படுது. உக்ரைன்ல இருக்கிற கனிம வளங்களையும் அவங்க பார்த்தாங்க, அதனாலதான் அந்த போருக்கான இன்னொரு வாய்ப்பாகவும் அது சொல்லப்படுது. ரஷ்யா போனாங்க. ஆமா ஆமா, ரஷ்யா போகல. 2ஆம் உலக போருக்கு பிறகு இம்பீரியலிசம், பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் என்பது முடிவுக்கு வருகிறது. பிரித்தானிய ஏகாதிபத்தியம் உலக அளவில் முடிவுக்கு வருகிறது. ஆனால் அது தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை அல்லது ஏகாதிபத்தியனுடைய ஒரு பலவீனமான நீட்சி எனும் நிறுவுவதற்காக போர் என்பது அடிப்படையில் பொருளாதார நலன்களுக்காகத்தான். வெறும் நிலத்தை பிடித்து வைத்திருந்த என்ன ஆக போகிறது? ஒன்றையில் அவர்களுக்கு வரி விதிப்பின் மூலமாக வருமானம் வர வேண்டும், அல்லது வேறு இயற்கை வளங்களை சுரண்டுவதன் மூலம். இப்போ கூட இந்தியாவில் பார்க்குறீங்கல்ல, தேஷ்பக்துங்கிற பேரில் வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, கடற்கரைக்கு நாங்கள் 500 மீட்டர் வரைக்கும் தான் மாநில அரசுக்கு உரிமை, அதன் பிறகான எல்லா உரிமைகளும் ஒன்றிய அரசுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதை அப்போதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு அரசியல் தெளிவும் புரிதலும் உறுதியும் நமக்கு இருக்கவில்லை. இதே போலத்தான் அதை விட எப்போ கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் தான் மலைகளை எல்லாம், காடுகளையும் மலைகளையும் தங்கள், இப்போ என்ன ஆகுது, மணிப்பூர் பிரச்சனைக்கு என்ன காரணம்? மலைகளுக்கு மேல் அதானிக்கு சுரங்கம் அமைப்பதற்கான தேவை கருதி தான் மணிப்பூர் பிரச்சனையே தூண்டிவிடப்படுகிறது. ஸோ கனிம வளங்களுக்கான, எப்படி கல்ஃப் ஆஃப் மன்னார், இன்னைக்கு மன்னார் விளைகுடால பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு, எண்ணெய் எரிவாயு ஆராய்ச்சி, அது எல்லாம் ஒன்றிய அரசுக்கு சொன்ன மாதிரி இது இஸ் a நியூ imperialism. இட்ஸ் சிம்பிளி a நியூ imperialism. அதே போலத்தான் உக்ரைன் என்றல்ல, ஆல் தி யூரேஷியன் கண்ட்ரிஸ், அப்கோர்ஸ் யூரேஷியன் கண்ட்ரிஸ்னால் நிறைய வரும், குறிப்பாக அந்த ரஷ்யாவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த யூரேஷியன் கண்ட்ரிஸ், உக்ரைனில் மினரல் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது, மால்டோவாவில் இருக்குது, அந்த பழைய செச்னிய பரப்பு, இந்த பரப்புகளிலெல்லாம், செச்னியா ரஷ்யா கண்ட்ரோலில் தான் இருக்குது. 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான பல கனிம வளங்கள் இந்த ரஷ்யாவை சுற்றி இருக்கிற யூரேஷியன் நாடுகளில் இருக்குது. இதை ஐரோப்பிய நாடுகள் இலக்கு வைக்கின்றன, சில அமெரிக்க பெருநிறுவனங்களும் இலக்கு வைக்கின்றன. அதனால தான் இந்த போரை வந்து தூண்டி விட்டாங்க. போரை தூண்டி விடுவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அமெரிக்காவினுடைய பெட்ரோலிய நிறுவனங்களுக்கும்
அரபு வளைகுடா பெட்ரோலிய நிறுவனங்களுக்கும் ஒரு ஒத்திசைவு உண்டு. ஆனால் பூகோள ரீதியாக அருகில் இருப்பது ரஷ்யா. இந்த நார்ட் ஸ்ட்ரீம்ங்கிற ஒரு பெரிய திட்டம் நீங்கள் இப்போ போட்டு பார்த்தா தெரியும். இந்த நார்ட் ஸ்ட்ரீம் திட்டம் உக்ரைன் வழியாக தான் வரணும். அந்த திட்டம் மட்டும் வெற்றி பெற்று விட்டால் ஐரோப்பாவினுடைய பெரும்பாலான எனர்ஜி நீட், இந்த பெட்ரோல் டீசல் இருக்கு இல்லைங்களா, ரஷ்யாவிலேருந்தே அது வந்துடும். அது இந்த அரபு வளைகுடா நாடுகளும் அமெரிக்க கம்பெனிகளுக்கும் உள்ள அந்த பொருளாதார உறவை ஒரு சிக்கலுக்கு உள்ளாங்க. அதனால தான் அங்கே வந்து அவங்களும் இதுக்கு காரணம், இந்த போரை தொடங்கி விடுவதற்கு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் எரிவாயு அரசியல், இதற்குள்ளே இருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டு கனிம வள அரசியலுங்கிறதும் இந்த போர். ஸோ இதில் அவர் அதனால் ட்ரம்ப்பை பற்றி வந்து என்ன கேட்டால் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்கன்னு என்னுடைய ஒரு 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 கருத்தாக. ஒரு பக்கம் அவருடைய நிலைப்பாடு, இப்போது இமிக்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வது, ஒரு மிதமிஞ்சிய தேசியவாதம், இதெல்லாம் நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் இந்த போருக்கு எதிரான நிலைப்பாடு என்பது, அப்போ நீங்கள் கேட்கலாம் காசாவில் அவர் என்ன பண்ணுறாரு. காசாலே ஒரு தெளிவான நிலைப்பாடு, போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான நிலைப்பாடு தான் எடுத்தார். ஏப்ரஹாம் அக்காட்ஸை வந்து உந்தி தள்ளி அந்த ஹமாஸ் ஈரான் தவிர்த்த ஏனைய இஸ்லாமிய நாடுகளோடு இஸ்ரேல் ஒரு இணக்கப்பாடான உறவை கொண்டு வர வேண்டும்ங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நேர்மையான முயற்சிகள் தான் எடுக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்காவினுடைய கொள்கை முடிவுகள் என்பது இஸ்ரேலை கடந்து போக முடியாத அளவுக்கு சில கண்ணிகள் இருக்கின்றன. ஆனால் அதையும் அவர்கள் எடுத்திருப்பார்கள் என்பது, கட்டவிழ்த்திருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய. ஆனால் போர் வேண்டாம், உலகம் முழுவதும் உள்ள போர்கள் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற நிலைப்பாடு உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்க ஒரு நிலைப்பாடு தான். அது உலகை வேறு சக்திகள் வந்து பெரும் போர்களில் ஈடுபடுத்துமோ என்கின்ற அச்சம் இருந்தாலும் கூட பிறருடைய யுத்தங்களை எதற்கு அமெரிக்கா சென்று நடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு என்பது ஒரு சரியான நிலைப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். ஃபாதர், ஆனால் அந்த உக்ரைன் அதிபரை வெள்ளை மாளிகை அது வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களோ ஃபாதர்? அதான் ஒளிபரப்பப்பட்டிருக்கக்கூடாது ஒன்று. இரண்டாவது, அவர்களை பொறுத்தவரையில் வெள்ளை மாளிகை, ஓவல் ஆஃபீஸ் என்பது ஒரு டெக்கரம்னா அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. 20 மினிட்ஸ் லேட்டாக போகிறார். அது வேணும்னே போனாரா அப்படிங்கிறது தெரியல. 20 நிமிஷம் அவர் லேட்டாக போகிறார். அவர் போட்டிருந்த நீங்கள் உடையை விமர்சிக்கலாமான்னு கேட்கலாம். நான் ட்ரெயினில் போகிறப்போ நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மான டிஷர்ட் போட்டு தான் நான் போவேன். ஏன்னா அது படுத்து தூங்குறதுக்கோ அந்த பயணத்துக்கோ அது கொஞ்சம் வசதியாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு கூட என்னென்ன ஃபாதர் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காருனோட நினைக்கலாம். பட் எனக்கு அது கம்ஃபர்டபுள். அதனால் நான் வெளியே போகிறப்ப நான் ஒரு லைட் ஜீன்ஸும் ஒரு லைட்டான ஒரு டிஷர்ட் தான் போட்டு போவேன். இதே டிஷர்ட்டை போட்டு நான் சிஎம்ஐ பார்க்க போக முடியுமா? போகலாமா? போக முடியுமான்ல, போகலாம். பட் இப்போ சிஎம் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்னா ஒரு லைட் ஜீன்ஸும் லைட் டிஷர்ட்டும் போட்டு நான் போகிறது அது ஒரு கௌரவமானதாக இருக்குமா? அதை போப்பாண்டவர் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது. நான் அந்த லைட் டிஷர்ட் இதை போட்டுனா அந்தந்த இடத்திற்கு என்று ஒரு கௌரவம், ஒரு கண்ணியம். அட்டையர்னு எதுக்கு வச்சுக்கிறோம் இல்லைங்களா? ஒரு ஃபார்மல் அட்டையில் வாங்குறது அது மனிதர் கொடுக்கறதில்லை. அந்த நாம்ஸ், நமது அந்த இடம், அந்த இடத்திற்கு இருக்கக்கூடிய வரலாற்று அடர்த்தி, பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது அவர் பண்ணுற ரெண்டாவது தப்பு. மூணாவது, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு நம்ம இப்போ நான் இங்கே உட்காந்து இவ்வளோ பேசுகிறேன். நரேந்திர மோடி ஐயா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்னா இப்படி நான் பேச முடியுமா? முடியாது. பேச முடியும், ஆனால் பேசக்கூடாது. ஏன்னா அவரை நாம் நேரில் சந்திக்கின்ற போது இந்த நாட்டினுடைய பிரதமர், நான் அங்கே போய் எக்குத்தப்பா இதே செவடால்னு சொல்லக்கூடாது, இதே மாதிரி பேசியாச்சுன்னா அவரும் கோவம் வரதான் செய்யும். சொல்ல வேண்டிய கருத்தை பக்குவமாக எடுத்து சொல்லலாம். இப்போ உக்ரைன் போரை பற்றி அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது அவங்க என்ன, அவர்களுடைய உளவு தகவல்கள், அவர்களுடைய மூலோபாய சிந்தனையாளர்கள், அவர்களுடைய திறனாய்வாளர்கள் இத்தனை பேரும் உள்ளீடுகளை கலந்தாலோசிக்காமலா ஒரு முடிவெடுப்பார்கள். அவங்கள்ட்ட போய் நீங்கள் ரஷ்ய அதிபர் செய்கிற டிஸ்இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவெடுக்கிறீங்கன்னு
சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு கோபம் வருமா வந்து. அப்போ 2 விஷயம் சொல்கிறாங்க, எனக்கு கரெக்டாக சொல்கிறாங்க. யூஆர் கேம்பிளிங் வித் தேர்ட் வேர்ல்டு வார், வித் தேர்ட் வேர்ல்டு வார்னு பிளண்ட்டாக சொல்கிறான். யூஆர் கேம்பிளிங், நீ வந்து ஒரு 3வது உலகப் போரை உருவாக்குவதற்கான சூதாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறது உண்மை. இது நீங்கள் ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா, சீனா, வடகொரியா அந்த போரில் இணைவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஐரோப்பா வந்து இன்னைக்கு பொருளாதார ரீதியாக பலவீனமடைந்து கொண்டிருக்கிற ஒரு கண்டம். முந்தைய பொருளாதார பலமோ இராணுவ பலமோ இல்லை. அந்த போர் கைமீறி போய்விட்டது என்றால் அது அணு ஆயுத போராக கூட வெடிக்கக்கூடும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் அ வெரி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். யூஆர் கேம்பிளிங் வித் ஒரு தேர்ட் வேர்ல்டு வார். செகண்ட்லி, ட்ரம்ப் ஓப்பனாக யூ டோன்ட் ஹேவ் கார்ட்ஸ். உங்களுக்கு விளையாடுறதுக்கு எந்த துருப்புச்சீட்டும் இல்லை. இந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இப்போ எனது டாக்டர் கலைஞர் அவர்களை பார்த்து தேவகவுடா அந்த பிரதமரான போது தேசிய முன்னணி அரசு அமைகிறது, நீங்கள் ஏன் பிரதமர் வேட்பாளராக உங்களை நிறுத்தி கொள்ளக்கூடாது என்று கேட்கின்ற போது அவர் சொல்வார், எனது உயரம் எனக்கு தெரியும், எனது உயரம் எனக்கு தெரியும், எனக்கு சிஎம் போஸ்ட் வரைக்கும் போதும், எனக்கு பிரைம் மினிஸ்டர் தகுதி இல்லைன்னா அந்த உயரத்துக்கு நான் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு இல்லைங்களா. ஸோ எங்கே போய் என்ன பேசுறதுங்கிற அந்த வகையில் நான் என்ன கேட்டால் ஜெலன்ஸ்கி பண்ணதான் அவர் சொன்ன யூ டோன்ட் ஹேவ் கார்ட்ஸ் அப்படின்னா யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க? அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் இன்றைக்கி மற்றவங்களாம் நாங்கள் நிதி கொடுக்கலான்னு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அவங்க இவங்கெல்லாம் சொல்லலாம். பட் அமெரிக்காவை எதிர்த்து கொண்டு இவங்க எல்லாம் போய் நிற்பாங்களா? தங்களுடைய இராணுவத்தினரை உக்ரைனருக்கு அனுப்ப போகிறாங்களா? இல்லை. பணம் கொடுப்பாங்க. மடிய போவது யார்? அமெரிக்காவினுடைய நேரடி இராணுவ உதவி இல்லாமல் ரஷ்யாவினுடைய இராணுவத்தை எதிர்கொள்ள முடியாது ஜெலன்ஸ்கி அவர்களால், அதாவது உக்ரைனியர்கள். ஸோ அந்த வகையில் அந்த நிகழ்வு என்பது டாக்கிங் பிளண்ட். நீ வேணால் சொல்லலாம், பெரும் சக்திகளினுடைய மோதலுக்கு இடையில் இவர் சிக்கிக்கொண்டார். அவர் சிக்கிக்கொண்டவர் கொஞ்சம் புத்தி வேணும்ல. யானைகளுக்கிடையே சண்டை, நம்ம போய் அதில் சிக்கிக்கலாமா? இப்போ நீ பாதுகாப்பாக தான் இருக்க, மன்னிக்கணும், பாதுகாப்பாக தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் மக்கள் எத்தனை பேர்? 10 லட்சம் பேர் செத்துருக்காங்க. 2,20,00,000 பேர் அகதிகளாக மாறியிருக்காங்க, உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும். இப்படி ஒரு போர் உங்களுக்கு தேவையா? அதனால் அன்னைக்கு அவர் நடத்தப்பட்ட விதம் உக்ரைன் என்கின்ற மக்களுடைய தேசிய ஆளுமைக்கு ஒரு 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 அவமானம் என்பதை விட ஒரு வலி நிறைந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் கூட somebody has to put sense into his brain. யாராவது அவர் மூளையில் கொஞ்சம் ஒரு புத்தியை கொடுக்கணும் இல்லை? அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக தான் பார்க்குறோம். ஒருவேளை நம்ம ஃபாதர் வந்து கண்மூடித்தனமான ஜேடி வான்ஸ் ஆதரவாளராக மாறிட்டாரோ அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. எனக்கு அவரோட அந்த நோ வார் இஃப் இட் இஸ் நாட் அட்டர்லி நெசசரி ஃபார் மேன், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் போருக்கு போகத்தான் போகிறாங்க. பட் ரொம்ப தெளிவாக இருக்காங்களே, ஒன்றும் இந்த பூசி மெழுகிற பேச்செலாம் இல்லை. அமெரிக்கா ஃபர்ஸ்ட், நீ வரி விதிக்கிறியா, நான் வரி விதிப்பேன். ஊரில் உள்ளவெல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி இருப்பீங்க, ஆனால் நாங்கள் மட்டும் நல்லவங்களாகவே இருக்கணும்னா இப்போ நம்ம ஊரில் இருக்கு இல்லைங்களா. அதாவது இங்கேருந்து போய் அங்கே இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, பாரத் மாதாக்கு ஜே கூட்டம். அங்கே இருக்கிற ஜனநாயகம் வேணும், அங்கே இருக்கிற அற்புதமான கல்வி நிலையங்கள் வேணும், அங்கே இருக்கிற உரிமைகள் எல்லாம் வேணும், அங்கே இருக்கிற சமத்துவம் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் அதே கும்பல் தான் இங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு அதை கொடுக்காத, கிறிஸ்டியன்ஸுக்கு அதை கொடுக்காத, தலித்ஸ்க்கு அதை கொடுக்காதுன்னு சொல்கிற இந்த பாசிச கும்பலுக்கு முழு ஆதரவும் கொடுக்குற ஒரு டிப்ளிசிட்டஸ் கும்பல் இருக்குல்ல, ஹிப்போக்ரிட்டிக்கல் டிப்ளிசிட்டஸ் கும்பல். இவங்க தான் வந்து ஐயோ ட்ரம்ப், ஐயோ இவங்க அப்படின்னு எல்லாம் அவர் மேலே வரும். என்னை பொறுத்தவரை அவங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அவங்க பார்க்குறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஃபாதர், இனி வரும் காலம் இந்த அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா இந்த பூலோக அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்களை நோக்கி நகரும் ஃபாதர்? அது ஒரு பிகாஸ் அதுதான் அந்த அன்பிரடிக்டபிலிட்டி. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு நிறுவப்பட்ட உலக ஒழுங்குகள் ஒரு மாற்றம் காணப்போகிறது. அந்த ரூல் பேஸ்ட் வேர்ல்டு ஆர்டர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த ரூல் பேஸ்ட் வேர்ல்டு ஆர்டருங்கிறது ஒரு சில சக்திகளுக்கு அனுகூலமாக ஆகிவிட்டதுங்கிற ஒரு கேள்வி அவங்க எழுப்புகிறாங்க. த சோ கால் லிபரல் அண்ட் லெஃப்டிஸ்ட். நான் லெஃப்டிஸ்ட்டுக்கு எதிராக இல்லை, லிபரலுக்கு நானும் ஒரு லிபரல் தான், நானும் ஒரு லெஃப்டிஸ்ட். அந்த லிபரல்ஸ் லெஃப்டிஸ்ட் ரெண்டுமே வந்து ப்ரொடக்டிவ் இதில் நம்பிக்கை வைக்கிறத விட ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டில் நம்பிக்கை வைக்கிறாங்க. ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டுங்கிறது மக்களுக்கு எதிரானதாகத்தான் இன்று போய்கொண்டிருக்கிறது.
அவங்க நினச்சா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி இங்கே இந்தியாவில் பார்க்குறோம்ல, உளவுத்துறை நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு ஐடி, இடி, சிபிஐ, ஐபி இதெல்லாம் ஏவி விட்டு உங்களை காலி பண்ணலாம். ஸோ இந்த ரூல் பேஸ்ட் ஆர்டருங்கிறது மக்களினுடைய ஜனநாயக தணிக்கைக்கு உட்படாத ஒரு ராட்சத அரசு இயந்திரத்தை உலகம் முழுவதும் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இதை அனுபவித்த காரணத்தினால்தான் இப்போது 2 கொலை முயற்சி அவர் மீது நடந்திருக்கிறது, 2 அசாசினேஷன் அட்டெம்ப்ட். அவர் எந்த வகையிலையும் தேர்தலில் போட்டியிடவே கூடாதுங்கிறதுக்காக தான் கண்ணா பின்னான்னு வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டது. அவர் செய்ததெல்லாம் சரியா? அந்த ஜனவரி 6ஆம் தேதி கேபிட்டல் அந்த ஹில் மீது அவருடைய ஆதரவாளர்கள் இன்சரக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சரியானு கேட்டால் சரியில்லை தான், தவறானது தான், நம்ம ஒத்துக்கிறோம். பட் அந்த ஃபண்டமெண்டலி என்னென்னா, the deep state as government has become too powerful. It is undemocratic and anti-people. The taxationங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள். வந்து நான் அதை உன்னிப்பாக பார்க்குறோம். சி ப்ரொடக்டிவ் சர்ப்ளஸ் ஆஃப் த பீப்புளை வந்து உறிஞ்சி சுரண்டி ரத்தத்தை சுரண்டுற ஒரு கவர்மெண்ட்டாக தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் இருக்குது. இப்போ நான் அன்றைக்கி கூட ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து தொழில் பண்ணுறவர், நீங்கள் எனக்கு வர வருமானத்தை எல்லாம் நீங்கள் வச்சுங்க, வரியை மட்டும் நான் வச்சுக்கிறேன், வச்ச விடுங்கன்னு ஒரு தொழிலதிபர் சொல்கிறேன். அப்போ எவ்வளோ வலி இருக்கும் பாருங்கள். என்னோட ப்ராஃபிட்டை நீங்கள் வச்சுக்கங்க, கவர்மெண்ட் வச்சுங்க, ப்ராஃபிட் என்ன வருதோ நீ வச்சுக்க, வரியை மட்டும் எனக்கு விட்டுடுங்கிற எவ்வளவு வலி நிறைந்த ஒரு சொல்லாடல். அப்போ இவனுக்கு என்ன ரைட் இருக்குது? ஒருவருடைய அந்த ப்ரொடக்டிவ் சர்ப்ளஸை முழுசுமே வரிங்கிற பேர்லையோ வேற பேர்லையோ உறிஞ்சி கொழுக்கிற. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் போங்க, ஏசி ஓடிட்டே இருக்கும். ஆஃபீஸர் இருக்கிறாரோ இல்லையோ ஏசி ஓடிட்டே இருக்கும். கவர்மெண்ட் வண்டியெல்லாம் பாருங்கள், ஆஃபீஸர் உள்ள இருக்காரோ இல்லையோ அது நிற்கிற வரைக்கும் அது ஏசி ஓடிட்டு தான் இருக்கும். ஜாலியாக டிரைவர் எல்லாம் ஏசியில் உட்காந்துருப்பார். இது நீங்கள் இந்த இவ்வளவு செக்ரட்டரிஸ், இவ்வளவு ஜாயின்ட் செக்ரட்டரிஸ், இவ்வளவு டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் தேவையான, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மிங் ஆஃப் த கவர்மெண்ட்டுன்னு பண்ணுறாங்க. இவ்வளவு ஸ்டேட் உங்களுக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட கவர்மெண்ட் உங்களுக்கு தேவையில்லை. மக்களினுடைய ப்ரொடக்டிவ் சர்ப்ளஸ், அவர்களினுடைய உழைப்பினால் வரக்கூடிய உற்பத்தியை சுரண்டி கொழுக்கிற ஒரு அமைப்பாக இந்த அரசு என்கின்ற அமைப்பு உருவாகிறது. அந்த அரசு என்கின்ற அமைப்பு தங்களுக்கு பிடிக்காதவர்களையும் தங்கள் கொள்கைகளுக்கு எதிரானவர்களையும் அழித்தொழிக்கிற ஒரு அமைப்பாகவும் மாறுகின்ற போது அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதை வந்து ஒரு பெரும் ராட்சதத்தன்மை கொண்டதாக மாறவிடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத அந்த டிஓஜிங்கிற அந்த இலான் மஸ்கும் அது சரியானதா தவறானங்கிற ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு தெரியும் நினைக்கிறேன். பட் இங்கே நம்ம நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்குறப்போ அது சரியானது தானோ அப்படிங்கிறது நமக்கு என்ன தோன்றுகிறது. மாற்று சிந்தனை வர வேண்டும். இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கிறதோட அந்த ஒரு டூ மச் ஆஃப் கவர்மெண்ட் நமக்கு எதுக்கு? ஏன்னா உளவு பார்க்குறாங்க, நமது தனி வாழ்வில் வந்து தலையிடுறாங்க, ஒட்டு கேட்குறாங்க, நீங்கள் யாரோட பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க எல்லாம் பார்க்குறேன். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரோல் இருக்குது? எந்த ரோலும் கிடையாது இல்லைங்களா? பர்சனல் லிபர்ட்டிஸில் எப்படி வந்து தலையிட முடியும்? ஸோ அப்போ எல்லை மீறி போகின்ற ஒரு அரசு இயந்திரத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருகின்ற இதில் வந்து அனைத்து ஒழுங்குகளும் உலக அளவில் மாற வேண்டும் என்கின்ற ஒரு பொறியை அவங்க விதைக்கிறாங்க. இது எப்படி இந்த உலக ஒழுங்கை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா உலக ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கும் சக்திகள் வேண்டும், இல்லைன்னா கம்ப்ளீட் கலாமிட்டஸாக போகிறோம். பட் ஓராண்டு 2 ஆண்டு காலத்தில் அது தெரிய வரும். ஒருவேளை இந்த அமைப்புக்குள்ளே இருக்கிறவர்கள் இவர்களை ஒழித்து கட்டுவர்கள் இன்னொரு அசாசினேஷன் அட்டம்ஸ் கூட நடக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. அது நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. இந்த என்ட்ரன்ஸ்ட் ஃபோர்ஸஸ் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. நன்றி. நன்றி.